அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் தீர்ப்புக்கு தற்போதைக்கு தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மதுரை திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு புதிதாக அமைந்ததற்கு பிறகு இந்து அறநிலையத்துறை கமிஷனர் உச்சநீதிமன்றத்தில் தனியாக தீபம் ஏற்ற உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு எதிராக மனு தாக்கல் என்பதை செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த மாதம் ஜூன் மாதம் என்பது மதுரை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தை விசாரித்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு நாள் ஏன் நீங்கள் மேல்முறையீடு செய்ய கால அவகாசத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ற ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் என்னென்ன மனுக்கள் எல்லாம் பெண்டிங்கில் இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது என்ற விவரங்களை வாங்கி கொண்ட நீதிபதிகள் அனைத்து வழக்குகளையும் நாங்கள் ஒன்றாக சேர்த்து விசாரிக்கிறோம் என்று கூறி தற்பொழுது எதிர் மனுதாரர்களாக இருக்கக்கூடிய ராம ரவிக்குமார் மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 4 வார காலத்திற்குள் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மனு மீது பதிலளிக்க வேண்டும். அந்த அடுத்த 2 வார காலத்திற்குள் எதிர் மனுதாரர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். 8 வார காலத்திற்கு பிறகு மனு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தேதியை நாங்கள் முன்னரே குறிப்பிடுகிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இடைப்பட்ட காலத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு அது செயல்படுத்தப்படுவதற்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். அதே போல ஏதேனும் உத்தரவு சரியாக செயல்படுத்தப்படாமல் இருந்தால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற 2 முக்கியமான கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. இரண்டையுமே நிராகரித்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் தற்போதைக்கு எந்த இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். வழக்கு வரும் பொழுது நாங்கள் அடுத்த கட்ட விசாரணையை விரிவாக மேற்கொள்கிறோம் என்று சொல்லி தற்பொழுது ஒத்திவைத்திருக்கிறார்கள். எனவே இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் ஒரு நீண்ட விசாரணைக்கு தயாராகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. நன்றி நிரஞ்சன், உங்க தகவல்களுக்கு.